எதுக்கு இப்படி அடி வயித்துல ஆசிட் கொட்டின மாதிரி அலற? பானை திறந்து வர நேரத்துல இப்படி வண்ணியை உடைச்சிட்டே மச்சான். அரை மணி நேரத்துக்கு மேல மொட்டை மாடியில என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? இது ஒரு முக்கிர வேலையா இருந்தேன். ஐயோ, ஒரு முக்கியமான வேலையா இருந்தேன். அதான் மதுரை கோட்டைமேட்ல இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சுடா. போன் போட்டு என் வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண சொன்னானே. கேள்றா, அந்த கிராமத்துல 10 வருஷத்துக்கு மேல ஒரு ஆவி நடமாடிட்டு இருக்கும் போல. போன்ல பேசினவன் பயங்கரமா சொன்னான். என்ன ஆவியா இல்ல ஆள் தோட்ட பூபதியாடா? அது இருக்கட்டும், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்டா. வேற சேனல்ல ஜாயின் பண்ணலாம்னா இந்த எபிசோட லைவ் டெலிகாஸ்ட் பண்றேன்னு வச்சுக்க. ஆமா, டிஆர்பி ரேட்டிங் டாப்புக்கு போயிடும். எது ஆவிங்கள வச்சு லைவ் ப்ரோக்ராம் கூப்பிட்டோம்னா அதுங்க வந்துருமாடா? ஆமா, இது வரைக்கும் ரெக்கார்டோட தானே போயிட்டு இருந்தோம். இப்போ என்ன புதுசா லைவ்? டேய், இது பயங்கரமான மேட்டர்டா. என் மேட்டர் கூட தான் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. என்னடா வளர்ற? மதுரைக்கு உடனே கிளம்புறோம். ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. நீயும் தான் வர. ஓரம் முடிக்கிறோம். டன். ஐ அம் ரெடி. போலாமா? டேய் இருடா, ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிறேன். ஏய் அம்மா, நான் தான் உங்க பையன் விஷாலோட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் ஃப்ரெண்ட் புஷ் பேசுறமா. எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க பையனை சனிக்கிழமை நான் தான் என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறேன். எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன? ஹலோ அம்மா. என்னடா கம்முன்னு இருக்காங்க, ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்க? டேய், நான் இன்னும் டயலே பண்ணலடா. ஐயோ, லூஸ். உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ பேஸ்ட் என்கிட்ட கொடுக்கணும். மதுரை அலங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற கோட்டைமேடு கிராமத்துக்கு போறேம்மா. அந்த கிராமத்துக்கா? இப்படி ஷாக் ஆகுற? அந்த கிராமத்தை பத்தி உனக்கு முன்னாடி தெரியுமாமா? சொல்லுமா. ஆமாண்டா, அங்க கொடூரமான பேய் ஒண்ணு நடமாடுற இடம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அங்க எதுக்குடா போற? அம்மா, அது என் வேலைம்மா, போய்தானே ஆகணும். டேய், அம்மா சொல்றத கேளுடா. ஏற்கனவே ஆவி பிடிக்கிற வேலை நீ செய்யறன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்குடா. அட, எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. நான் சீக்கிரமா பத்திரமா உயிரோட தான் வருவேன், கவலைப்படாத. சரி, வரட்டா? அம்மா அழாதம்மா, ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. ஹலோ அம்மா, நாங்க போயிட்டோம், பத்திரமா இருக்கோம். பை பை. ஹலோ அம்மா. என்னடா காமா இருக்கு? என் கூட பேச மாட்டாங்களா? என் பேச்சு காவா? ஓப்பனிங் ஒரே மாதிரி இருக்கேடா. டேய், போன் கட் ஆயிடுச்சுடா. முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கட் பண்றேன். அப்போ உன் சம்பளத்தை கட் பண்றேன். ஹலோ, இருக்கீங்களா? கேட்டா அவர் இந்த ஊர்லயே இல்லங்கிறீங்க. இதுவே எங்களுக்கு பெரிய டவுட்டா இருக்கே சார். என்னப்பா சொல்றீங்க? இனி சொல்றதுக்கு என்ன இருக்கு? போன் போட்டு வர சொன்னவனையே பேய் காவு வாங்கிருச்சு. இவங்களை என்ன செய்ய போகுதோ? அப்ப ஆவி இருக்கு, கன்ஃபார்ம் தான். ஐயா, நான் ஆவியை கூப்பிடுறேன், அதுகிட்ட பேசுறேன். என்ன சொல்லுதுன்னு தான் கேக்குறேனே. ஐயா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் கேள்வி கேட்டா அது பதில் சொல்லும். சொல்லாத கொல்லும். தம்பி, நீங்க என்னமோ திரிசா நயன்தாராவை பேட்டி எடுக்கிற மாதிரி கேக்குறீங்க. இது முனி பிசாசி, ரத்த காட்டேரி, விட்டுச்சுட்டா பொலத்தரு. ஆவியை தப்பா பேசாதீங்க, அதுவும் நம்மள மாதிரி தான். என்ன, அதுக்கு உடம்பு இல்ல, மற்றபடி நமக்குள்ள உணர்வு தான் அதுக்கும் இருக்கும். இந்த விபரீத விளையாட்டுலாம் முன்னிக்கிட்ட வேண்டாம்ப்பா, போயிடு. சார், இதுக்காக சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார். இந்த ஒரு எபிசோட் மட்டும் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ஏங்க, இது ஒண்ணு சீரியல் சமாச்சாரம் இல்ல, சாவு சமாச்சாரம். இதுக்கு முனி உங்களுக்காக வாங்காது, எங்களை தான் வாங்குவோம். ஆமா தம்பி, இந்த பேய பகைச்சுக்கிட்டவங்க யாரும் உயிரோட இருந்ததே இல்ல. உயிரோட ஊரு போய் சேரு தம்பி. நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்கள செத்தவன எப்படி சார் பேய்ங்கிறீங்க? நான் உங்க வீட்டுல இருந்தவங்க தான் சொல்றேன். முட்டாளா நீ? பச்சை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. வேட்டி எடுக்கிற, மூட்டி எடுக்கிறேன்னு அக்கு வேறையா ஆணி வேறையா அந்த ஊரே அளவோலப்படுத்திட்டு இருக்க. நீ என்னடா போப்பா. ஐயோ, வாங்க. தண்ணி. மச்சான், இது வேலைக்கு ஆகாது, வா போலாம். ஏய் நில்றா. ஐயா, நான் சொல்றத கேளுங்க. நீங்க இந்த ஆவியை பத்தி சொல்றது உண்மையா இருந்தா என்ன பேட்டி எடுக்க விடுங்களேன். அந்த ஆவியே எல்லாத்தையும் சொல்லட்டுமே. அதான் கேக்குறாங்களே, இவங்க பேட்டி எடுக்கட்டும். அப்பா, ஊர்லயே இந்த ஆள் ஒருத்தன் தான் தேடுறான். டேய், அது உங்க அப்பனை போட்ட போற உனக்கு புத்தி வரலையா? புத்தி வந்ததுனால தான் சொல்றேன், அவங்க பேயை ரிசர்ச் பண்ணட்டும். டேட்டு போக்கோரே, இது காட்டேரிடா. ரத்த கட்டேரி தானே பூசாரி, அதையும் ஒரு கை பாத்துருவோம். பேய் தானே, ஆம்பளை அடக்கி காட்டட்டும். அப்புறம் விதி பூசாரி, ஐயா, ஊரை ஒரு தடவை சுத்தி காட்டு. ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்கல்ல, விட்டுருவோம். சரி வாங்க போலாம். வருணுங்கப்பா, இவன் கதை பிடிக்கிற மாதிரிதான். பூசாரி,
எதுக்கு பாட்டிய துரு பிடிச்ச செயின்ல தூண்ல கட்டி போட்டிருக்கீங்க? உங்க மதரா? மதுரையிலாம் பயங்கரமான அந்த பேய் பிரச்சனையால நல்லா இருந்த உடம்பு இப்ப முக்காவாசி உடம்பு குறைஞ்சு போச்சு. இப்படி எலும்பும் தோலுமா ஆயிட்டாங்க. தப்பி தவறி இப்ப பக்கத்துல போனீங்கன்னா அப்படியே கடிச்சு குதிரை. ஐயோ விஷால், என்ன இப்படி எல்லாம் கூட ஆகுமா என்ன? பேசாம வா சொல்றேன். ஆமா, யாரு இவங்க 2 பேரும்? இவங்க 2 பேர் பேய் சந்திக்க வந்திருக்காங்க. ஆமா. டேய், போங்க அப்படி போங்க. அட, போ. வாங்க. என்ன கிராமமே கலவரமா இதெல்லாம் இருக்கு. பூர்வீக ஆவிகள் அப்பப்ப வந்துட்டு போகும். ஊருக்கு வந்த விருந்தாளிகளே, லொகேஷனை பாத்துக்குங்க. என்ன பாட்டி பரதாம உட்காந்துருக்கு? சோற நாய் திண்டு போயிடுச்சுன்னு. நாய் திங்கல, பேய் தின்ட்டு போயிருக்கு. புரியலையே. அத்தா புரியுற மாதிரி சொல்லு. என்னத்த சொல்றது? ராவும் பவுனும் வந்து இப்படி தின்னுபிட்டு அநியாயம் பண்ணிட்டு போகுது. நீ பூசாரியா இருந்து என்னத்த கிழிச்ச? கவலைப்படாத ஆத்தா. வர்ற வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதையே 13 வருஷமாத்தியா சொல்லிட்டு இருக்க. ஒன்னுந்தியா முடியல. கேட்டதுமே பயமா இருக்குமே. உன்னை பார்த்தாதான் பயமா இருக்கு. ஏங்க, தம்பி போங்க வாங்க. வா விஷால். பூசாரி இல்லாம கேட்டு பார்க்கணும்டா. அங்க வெட்டியா உட்காந்துருக்கானுங்கல்ல, அவனுங்களை கேட்டு பார்ப்போம். சரி. வேலை செய்யறவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், ஆனா வெட்டியா இருக்கிறவனுக்கு நிறைய தெரியும். ஏய், அவங்க தானே புத்திசாலி. ஹலோ வணக்கம். வணக்கம் குரூப்ஸ். வணக்கம். ஏங்க இந்த பூசாரி சொல்றதெல்லாம் உண்மைங்களா? சொல்லுங்க. ஆமாங்க, அந்த பூசாரி சொல்றது அத்தனை உண்மைதாங்க. அந்த பேய் பண்ற அட்டகாசத்துல இந்த ஊர்ல இருந்த பாதி பேர் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டான்னா பாத்துக்குங்களேன். இதெல்லாம் உங்க பூசாரி எழுதி கொடுத்த டைலாக? இல்ல நீங்க அடிபட்டாதான் தெரிஞ்சுவீங்க. ஆமா, அந்த ஆவியை யாராவது நேரடியா பார்த்ததுண்டா? அந்த ஆவியை பார்த்தவங்க இது வரைக்கும் உயிரோட இருந்ததே இல்ல. பாத்தீங்களா? ஆனா அந்த ஆவியை இது வரைக்கும் நாங்க யாருமே பார்த்ததே இல்லையே. மச்சான், இந்த ஊர்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ மர்மப்பட மாதிரியே இருக்கு. இது ஏங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கு? அந்த மர்ம படத்தை ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்துட்டாரு. பூசாரியோட சேர்த்துட்டீங்கல்ல, முறு பட்டுருவீங்க. தம்பி, அது நடக்கிறத நேர்ல பார்த்திருக்கேன். ஒரு கையில மனுஷன் தலையும் வாயெல்லாம் ரத்தமுமா பார்த்திருக்கேன். இவனே பாதி எரிஞ்ச போன மாதிரி இருக்கானே. சார், அந்த மரத்தை பாருங்க, மஞ்சளை பூசி சாமி கும்பிட்டுருக்காங்களா? இதே மாதிரி தான் இந்த கிராமத்துல எல்லா மரத்துலயும் மஞ்சளை பூசி சாமி கும்பிட்டுருப்பாங்க. ஏன்னா பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கொண்டுட்டாங்களாம். அதான் பச்சை மரங்கள்லாம் பட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க சாமியா கும்பிட்டு இருக்கோம். வாடி. என்ன கொளுத்தி போட்டு கூலா போறாளுங்க. மச்சான், ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. என்னடா? சீக்கிரம் ஊருக்கு போயிடலாம். போலாமா? ஊருக்கு தானே. முதல்ல பண்ணையார பார்க்க போலாம் வா. நான் இந்த ஊர்ல இருக்கையா இருந்து இந்த ப்ரோக்ராமை டெலிகாஸ்ட் பண்றேன். இங்க நடந்ததுக்கும் ஆவிக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா நிரூபிக்கிறேன். கோட்டை மேடுவாழ் கிராமத்து மக்களே, உங்க எல்லாரையும் கோட்டையில உட்கார வைக்க நம்ம டிஆர்பி பிரதர்ஸ் சென்னையில இருந்து நம்ம கோட்டை மேடு கிராமத்துக்கு வந்திருக்காங்க. வெறும் 500 ரூபாய் கொடுத்து இந்த இடத்தை நீங்க புக் பண்ணி உடனே வாங்கிட்டு போங்க. இந்தாங்க 500 ரூபாய், ஒரு பிளாட் கொடுங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் உண்டியல் மாதிரியே இருக்கு உங்க ஃபேஸ். எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. இந்த இடத்த உங்களுக்கு வித்துருவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஐயா, பணத்தை நான் கையால தொடுறது இல்ல, அத கேசிட்ட கொடுங்க, அவர் ரிசிப்ட் தருவார். சரிங்க. வச்சிருக்கான் பாரு நாத்தம் பிடிச்ச பாய், நசுங்கி போன சொம்பு, எடைக்கு போட்டா எட்டனா தேராத சாமான் செட்டு, இதுக்கு ஒரு சமையல் கட்டு வச்சிருக்கான் பாரு. இரு விஷால், இவனை காலி பண்ணாதான் நம்ம ஜோலி பண்ண முடியும். விடு, நீ சொன்னா கேளு, விடு. இதெல்லாம் பார்த்தா என் வயிறு எரியுதுடா. இது அதை விட நல்லா எரியும். இத கீழே நீட்டுடா. சொன்னா கேளு விஷால்.